ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 22/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாலை 5:41 வரை, பின்பு மூலம் நட்சத்திரம். இன்றைய திதி நவமி திதி மதியம் 1:21 வரை, பின்பு தசமி திதி ஆரம்பம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மேஷம் மற்றும் ரிஷபத்திற்கு இன்று சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்ட காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்று மாலை 5:41 மேல் விருச்சிக ராசியில் இருந்த சந்திரன் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவதால் மேஷ ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் 2 நாட்களாக அனுபவித்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று மாலை 5:41 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் சற்று பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். சந்திராஷ்டமம் காலம் என்பதால் உங்களுக்கு அனைத்தும் சாதகமா என்று சொன்னால் இல்லை. மனதிற்கு ஏதோ தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள், எதிர்பார்த்த வரவு வருவதற்கு தாமதம் மற்றும் ஏதாவது காரியங்களுக்கு செல்லும்போது அது விக்னம் வருவது, இது போன்ற சிறு சிறு தடைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் வருவதற்கு தாமதம் ஆகும். அலுவலக பணிச்சுமையும் சற்று கூடும். மற்றவர்களிடம் எரிந்து விழுவீர்கள். தேவையில்லாத கோபமான பேச்சுகள் உங்களை அலட்டும். அதனால் சற்று பாதிப்புகளும் உங்களுக்கு உடல் ரீதியாக உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதற்கு தாமதமாவதால் நீங்கள் சண்டை பிடிக்கும் குணமும் உங்களுக்கு வந்து சேரும். இதை குடும்பத்தில் உள்ளவர்களிடம் காட்டுவீர்கள். வெளியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களது தாக்கங்கள், கோபங்கள் அனைத்தும் வீட்டில் உள்ளவர்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் உருவாகும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளவும். இன்று மாலை முதல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து சேரும். மாலை 5:41 மேல் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடுமாற்றங்களும் உங்களுக்கு விலகும். மனதில் ஏற்பட்ட வலி மற்றும் பிரச்சனைகள் உங்களுக்கு விலகி மனது சற்று நிம்மதியாகும் விதமாகவே இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நமக்கு சில தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். நமது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் சிறு சிறு பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதுடன் தேவையில்லாத பிரச்சனைகளும் குடும்பத்தில் உருவாகும். சொத்து வழக்கு சம்பந்தமாக காலை முதல் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும். அவையாவும் நாளை உங்களுக்கு நீங்கிவிடும். மாலைக்கு மேல் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் உண்டாகும். 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். மன அமைதி கிடைக்கும். மாலைக்கு மேல் கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும். பெரியவர்களுக்காக இன்று நீங்கள் பிடித்ததை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று மாலைக்கு மேல் உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். மனபாரமும் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தாற்போல் செய்திகளும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்கான சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் மாறும். சகோதரர் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும். தாய் வழி உறவால் அன்பான உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும்.
தாயின் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று கணவன் மனைவியுடன் அன்பாக இருப்பீர்கள் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இன்று இரவு நீங்கள் காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய காலை முதல் மாலை வரை அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். எதிர்பார்த்த தன வளர்ச்சி உண்டாகும். கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு பணவரவு உண்டாகும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழி உங்களுக்கு உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பழைய தொழிலை இன்று கைவிடும் சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு வேலை பார்த்த இடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்காக முடிவு கட்டுவீர்கள். அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றம் வாங்கி செல்வீர்கள். அரசு அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலனும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் மேலோங்கும். அவர்களால் உங்களுக்கு லாபங்களும் ஆதரவும் உண்டாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட கலகங்கள் மாறி சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எழும். சுப முகூர்த்த தேதி குடும்பத்தில் நிச்சயிக்கப்படும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். பாக்கியமும் வந்து சேரும். கனவுகள் நனவாகும். ஆசைப்பட்ட பொருள்களும் கைக்கு கிடைக்கும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். அதனால் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். வாகன சம்பந்தமான தொழிலில் இரட்டிப்பு லாபங்களும் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். சுயமாக தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய சூழலும் உங்களுக்கு வந்து சேரும். நாட்பட்ட காரியத்தை வெற்றியாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மாலை 5:41 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆவதால் மாலை 5:41 மேல் நீங்கள் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. காலையிலிருந்து மனமகிழ்ச்சியாக வளைய வந்த உங்களுக்கு மாலைக்கு மேல் சற்று தடுமாற்றங்கள் வந்து சேரும். மாலைக்கு மேல் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தடுமாறுவீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் நீங்கள் சற்று கோபமாக நடந்து கொள்வீர்கள். காரணமில்லாமல் மனக்குழப்பங்களும் மற்றும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் உண்டாகும். அன்பாக பேசி கொண்டிருக்கும் மனைவியுடன் சற்று கோபமாக பேசுவீர்கள். பெரியவர்களிடம் சற்று மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்ப சம்பந்தமாக சிறு சிறு வாக்கு தர்க்கம் உண்டாகும். சொத்து தர்க்கமும் வந்து சேரும். அதனால் உங்களுக்கு மன அமைதி சற்று குறையும். தூக்கங்கள் இல்லாமல் போகும். 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. திடீரென்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். புதிய நண்பர்களுடன் ஈடுபட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதையெல்லாம் அவர்களிடம் சொல்லி வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு இன்று மன அமைதியை தரும். செலவுகள் அதிகமாகவே இருக்கும். விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக வரும். என்று உங்களுக்கு மன அமைதி உங்களது கையிலேயே உள்ளதால் எதிலும் சற்று கவனமாகவே இருக்கவும். மிதுனராசி அன்பர்களே, இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதாலும் ராகுவும் இணைந்து உள்ளதாலும் இன்று எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். பூட்டி மனப்பான்மை குறையும். எதிரி தொல்லைகள் சற்று விலகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு மனது நிம்மதி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு சாதகமான பலனும் அதற்குரிய பொருளாதாரமும் வளர்ச்சியும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்களது கைக்கு கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும்.
இரும்பு சம்பந்தமான தொழில்களில் லாபம் இரட்டிப்பாகும். வாகன சம்பந்தமான தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். கணவன் மனைவி இடையே இன்று சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பணத்திற்காக சற்று அலைச்சல்கள் உண்டாகும். அரசு சம்பந்தமான தொடர்புகளில் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். கடன் தொல்லைக்கு சற்று ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளை சாமர்த்தியமாக வெல்வீர்கள். பிறரது பொருள்கள் உங்களது கைக்கு வரும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட மனக்கலக்கம் நீங்கும். தாயாரால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். வியாபார நிமித்தம் பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கூட்டு முயற்சிகள் யாவும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். இளம் வயதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நினைத்து சற்று கவலைப்படுவீர்கள். தேவையில்லாத கவலைகளை சற்று மாற்றுவது உங்களுக்கு நன்மை செய்யும். என்றோ நடந்ததை நினைத்து உங்களுக்கு மனதில் நிம்மதி காணாமல் போகும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். இன்று சற்று விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனால் மனத்தடுமாற்றங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். இன்று மாலை 5:41 மேல் 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் 7ஆம் இடத்திற்கு மாறுவதால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் வந்து சேரும். நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமணத்திற்கு தேதி நிச்சயிக்கப்படும். காணாமல் போன பொருள்கள் அல்லது வீட்டை விட்டு போனவர்களால் உங்களுக்கு அதற்குரிய செய்திகளும் வந்து சேரும். ஆன்மீக பயணத்தால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கூட்டு முயற்சிகளில் அதிகமான லாபம் வந்து சேரும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அதிகமான வருவாய் கிடைக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. சகோதரர்களால் எதிர்பார்த்த நன்மையும் வந்து சேரும். இன்று கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக இன்று அவர்கள் விருப்பமானதை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவும் மனதிற்கு அமைதி தரும் நாளாகவும் இருக்கும். கடகராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நீண்ட காலமாக காத்திருந்த சுப செய்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். பெண்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று அதற்குரிய ஆதாயமும் உண்டாகும். தன வளர்ச்சியும் வந்து சேரும். கூட்டு முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமாக வருவாய் உண்டாகும். நீண்ட நாளாக வெளிநாடு பயணம் செய்வதற்காக காத்திருந்த உங்களுக்கு இனிய சுபசெய்தி வந்து சேரும். புதிதாக தொழில் வாய்ப்பு தொடங்குவதற்கு தன உதவி கிட்டும். கடன் தொல்லைகளுக்கு இன்று தீர்வு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். கேஸ் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். உணவு சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு அதிகமான லாபம் உண்டாகும். நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, வாசனை திரவியங்கள் சம்பந்தமாக, பூ சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாளாக சந்திக்க வேண்டிய நபரை இன்று சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். தாயார் வழி அனுகூலமான பலன்களும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தனவரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். மனைவி வழி ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக திடீர் பயணங்கள் உண்டாகும். வேலை வாய்ப்பிற்கான முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அரசியல் சம்பந்தமாக எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். சிறப்பு வாய்ந்த நாளாகவும் உங்களுக்கு இன்று அமையும்.
எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் தொழிலில் வெற்றியும் மேன்மையும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகள் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மனைவி வழி நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் எழும். சொத்து உங்களது கைக்கு வரும் யோகமும் உண்டாகும். பயணங்கள் நிமித்தம் நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறலாம். அத்துடன் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். இசை, இயல், நாடகம் சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். திடீர் ஆதாயமும் திடீர் மனமகிழும் செய்தியும் உண்டாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் எழும். திடீர் திருமணம் நடக்கும் வாய்ப்பும் உண்டாகும். நீண்ட கால கனவுகள், ஆசைகள் நிறைவேறும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். அரசு தொடர்பான முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும். அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீர்கள். பணக்கார நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. விருப்பமில்லாத திருமணத்திற்காக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். பெண்களால் இன்று ஆதாயம் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். உங்களது கவர்ச்சிகரமான தோற்றமும் கவர்ச்சிகரமான பேச்சாற்றல் மூலமாக இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் வேலை செய்பவர்களுக்கும் கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் தொடுத்திருப்பின் அவை யாவும் இன்று சாதகமான பலனை அளிக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பிரசித்தி பெறும் யோகமும் உண்டு. கலைகளுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். தைரியமாக இன்று சில முடிவுகளை எடுப்பீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு எப்போதுமே கணவனால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதையெல்லாம் ஈஸியாக இன்று முறியடிப்பீர்கள். பாராட்டும் பரிசும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் விதமாக மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு அது வந்து சேரும். ஒரு சிலருக்கு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி மாற்றம், தலைமை பதவி உண்டாகும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசியல் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் கைகூடும். அரசு வழி உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு இன்று அனுகூலமான பலன்களும் தனவளர்ச்சியும் உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். கணவன் மனைவியுடன் இன்று இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தனவளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லை சற்று குறையும். திடீர் பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்ட காலமாக கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று, அதாவது வடக்கு கோவில்களுக்கு, வெளிநாட்டு கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்று மனதில் ஆசைப்பட்டது நிறைவேறும். குடும்பத்துடன் வெளிநாடு செல்லும் பாக்கியமும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக ஒரு சிலருக்கு வாகனம் வாங்க வேண்டும் என்றும், வீடு வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் நாளாக அமையும். திடீர் தனவரவும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இன்று குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியும் நிறையும். இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடனும் சனியுடனும் இருக்கிறார். சகோதர வழி உங்களுக்கு சிறு கலகங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் அவர்களிடமிருந்து சற்று கவனமாக பேச்சுவார்த்தை நடத்தவும். திடீரென்று உங்களுக்கு பணப்பிரச்சனை உண்டாகும். அதை தீரும் விதமாக சகோதரர்களால் சிறு கலகங்களும் வந்து சேரும். எதிர்பார்த்த பண உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நபரின் உதவியும் வந்து சேரும். தொழிலில் உங்களுக்கு
இரட்டிப்பு தனவரவு உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். உலோக சம்பந்தமான தொழிலில், இரும்பு சம்பந்தமான தொழிலில், கட்டட கலைஞர்கள் மற்றும் தனபரமான தொழில் செய்வர், கொடுக்கல் வாங்கல் போன்ற தொழில்கள் மற்றும் பூமி சம்பந்தமான தொடர்புகள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தனவரவு அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அரசு வழி அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கட்டுவீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டும் வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வீட்டிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் உங்களிடம் வந்து சேருவார்கள். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கலகங்கள் மாறி ஒன்று கூடுவார்கள். திடீரென்று பயணங்கள் நிமித்தம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும் வந்து சேரும். பயண நிமித்தம் அனுகூலமான பலனும் தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். நாட்பட்ட காரியத்தை இன்று விரைவாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் உங்களது நண்பர்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு இன்று அனுகூலமான பதில் கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுபமாக நடக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி அல்லது சொத்து சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, பொருள் சம்பந்தமாக இது போன்ற காத்திருந்த உங்களுக்கு அது இன்று கைக்கு கிடைக்கும். யோகமும் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே உள்ளது. இன்று சுப பலன்களும் தனவரவும் அதிகமாக இருப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக அமையும். கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாகும். கலை சம்பந்தமாக பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். தனவரவு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். திடீரென்று கோபமான பேச்சுகள் குடும்பத்தில் எழும். உங்களது கோபத்தை சற்றே கட்டுப்படுத்தி கொள்ளவும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்றே அமைதியாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். எதிரி தொல்லைகளுக்கு இன்று நீங்கள் சாதகமான பதிலடி கொடுப்பீர்கள். உலக விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். கலைகளில் ஆர்வம் அதிகமாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறை சம்பந்தமாக பாராட்டும் பரிசும் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாட்டு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக உங்களது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது வெளிநாட்டில் படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வந்து சேரும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அரசு ஆதாயம் உண்டாகும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். புதிதாக வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். ஒரு சிலருக்கு பழைய வீட்டை இடித்து புதிய வீடும் கட்டும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பழைய வீடை விற்கவோ அல்லது அதை விற்று புதிய இடம் வாங்கி வீடு கட்டவோ இது போன்ற யோசனைகளும் உருவாகும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கோபத்தை சற்று குறைத்து கொள்வது உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு இன்று நன்மை செய்யும். மனைவியிடம் சற்று அன்பாக இருக்கவும். கணவன் என்றால் கணவனிடம் சற்று அனுகூலமாக நடந்து கொள்வது சிறப்பை தரும். கோபமான பேச்சுகளும் மதிக்காமல் நடந்து கொள்வதும் உங்களது ராசிக்கு சொந்தம் என்பதால் சற்றே கவனமாக நடந்து கொள்ளவும்.
பிறரிடமிருந்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டுமென்றால் சற்று அமைதியாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் அமைதி நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று உங்களுக்கு சிறு சிறு தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதையாவது மறந்து வைத்துவிட்டு வீட்டை விட்டு செல்வீர்கள். அதனால் ஐயோ மறந்து விட்டதே என்று திரும்ப சென்று எடுத்து வருவதற்குள் செல்ல வேண்டிய இடத்திற்கு தாமதமாக சென்று அவரின் பேச்சுகளுக்கு இடம் அளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் கவனமாக அமைதியாக நிதானமாக அனைத்தையும் செய்வது உங்களுக்கு நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது நன்மை செய்யும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு பிறரின் கேலி பேச்சுக்கு ஆளாக நேரிடும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வாகன சம்பந்தமாக தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். தொழில் நிமித்தம் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வந்து சேரும். புதிய வீடு கட்டும் முயற்சி அல்லது கட்டிட கலைஞர்களுக்கு தொழிலில் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு அல்லது வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் சனியும் 3 கிரக சேர்க்கைகள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகு. எப்படி பணத்தை சேமிக்கலாம், எப்படியெல்லாம் வாழலாம் என்று கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். எதை செய்தால் இரட்டிப்பு லாபம் அல்லது அதிலும் மேலாக லாபம் என்று சிந்திப்பீர்கள். பேராசைகளும் அதிகமாகவே இருக்கும். ஒரு வாகனம் வாங்கினால் இப்படி, 2 வாகனம் வைத்தால் இப்படி, இதை செய்தால் அப்படி, அதை செய்தால் இப்படி என்று கற்பனைகள் அதிகமாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கு இன்று ஆதரவும் தன வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். மனைவிக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். கணவனுக்கு தேவையானதை செய்து அவர்களின் பாராட்டையும் பரிசையும் பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கட்டிடத் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கட்டிட கலைஞர்களுக்கும் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று தனவரவும் ஆதாயமும் அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவீர்கள். பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். உங்களது எதிரி தொல்லைகள் யாவும் விலகும். அரசு தொழிலில் ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சியும் வெற்றியாகும். அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியலில் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் சம்பந்தமாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தனவரவும் அதிகமாக இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இன்று சிறப்பாக நடக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயச்சானத்தில் சந்திரன் உள்ளதால் தடுமாற்றங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத கவலைகளும் மன உளைச்சலும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு சற்று தாமதமாகும். இன்று என்ன ஆகிவிட்டது என்று யோசனை உருவாகும். சரியான வேளைக்கு சாப்பிட மறுப்பதால் உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். கண் சம்பந்தமான நோய் சற்று பிரச்சனைகளை உருவாக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற சற்று தடுமாறுவீர்கள். எனினும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பணவரவு சம்பந்தமாக இன்று சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். எனினும் அவை வந்து சேரும். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அரசு தொழிலில் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். நண்பர்களின் உதவியுடன் புதிய தொழிலில் முயற்சி செய்வீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பிள்ளைகள் வழி சற்று தடுமாற்றம் உண்டாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு இன்று மன வருத்தம் உண்டாகும்.
அதிகமான விரைய செலவுகள் செய்வீர்கள். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை தேவை. தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களது எதிரி தொல்லைகள் சற்று மனதுக்கு ஆறுதல் தரும். எதிரி விலகுவார்கள், உங்களை விட்டு விலகி செல்வார்கள். நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்று வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தனவரவும் தன வளர்ச்சியும் உண்டாகும். இன்று கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு அன்பாக மாறும். பிள்ளைகளால் உங்களுக்கு அதிகமான செலவுகள் வந்து சேரும். பயணங்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அயல்நாடு தொடர்பால் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். திடீர் அயல்நாடு செல்லும் பாக்கியமும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக அயல்நாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். அதற்காக சற்று தாமதம் ஏற்பட்டாலும் அதை நிறைவேற்றுவீர்கள். அதற்குரிய தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கும். அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கூட்டுத் தொழிலில் இன்று புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். எடுத்த காரியத்தை இன்று அழகாக செய்து முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. உணவு சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். புதிய தொழில் தொடர்புகள் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பயண நிமித்தம் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் தொழிலில் புதிய முயற்சிகளும் அதற்குரிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் பிறரின் உதவியுடன் திரும்ப கொடுத்து பாராட்டை பெறுவீர்கள். திடீர் தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தின் அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவுடன். இதனால் உங்களுக்கு தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் தர்மம் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். புதிய அனுகூலம் உங்களுக்கு அரசு வழி ஆதரவு உண்டாகும். சட்டத்துறை சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அரசியலில் புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்கள் மூலம் தொழில் வளர்ச்சி உண்டாகும். கட்டட சம்பந்தமான தொழில்களில் சிறப்பான பலன்களும் ஆதாயமும் உண்டாகும். புதிய வீடு கட்டும் முயற்சி வெற்றியாகும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். தாயாரால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சகோதர வழி உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களால் அனுகூலமான பலனும் தன வளர்ச்சியும் தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பண சம்பந்தமான தொழிலில் வெற்றி உண்டாகும். கட்டட கலைஞர்களுக்கு லாபம் அதிகமாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். அனுகூலமான பலன்களும் உண்டாகும். வெளிநாடு வெளியூர் தொடர்பால் அனுகூலமான பலன்களும் தன வளர்ச்சியும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பீர்கள். வீட்டில் பெரியவர்களின் ஆதரவு உண்டாகும். இன்று மிகவும் மனதிற்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் தனவரவும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சூரியனும் புதனும் சனியும், ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் என்று தந்தை வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தந்தையால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறும்.
கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் உதவி தந்தை வழி உங்களுக்கு தீரும். எதிர்பார்த்த பூமி லாபம் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொடர்பால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூசொத்து உங்களது பெயரில் மாற்றி அமைக்கப்படும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி உண்டாகும். மனைவியின் சொத்து ஒரு சிலருக்கு கைவரும் பாக்கியமும் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வெற்றியும் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். அரசு சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலனும் நினைத்த காரியங்களும் நடக்கும் விதமாக செய்திகள் வரும். அரசியலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். அரசியலில் தலைமை பதவி உங்களுக்கு சில பொறுப்புகளும் வந்து சேரும். திடீர் பயண நிமித்தம் எதிர்பார்த்த தனவரவும் புதிய வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்களும் பொருளாதார நிலையில் முன்னேற்றமும் உண்டாகும். இன்றே எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தொழிலுக்காக பயணங்களால் வெற்றியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் அதிகமாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே ராகுவுடன் சுக்கிரனும் உள்ளதால் எதிர்பார்த்த வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு. ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் சூரியனுடன் புதனும் சனியும் 3 கிரக சேர்க்கை. இன்று தந்தையார் வழி எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். அதற்கான சொத்தும் உங்களுக்கு வந்து சேரும் விதமாக செய்திகளும் உண்டாகும். சட்டத்துறையில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிட்டும். நீண்ட காலமாக காத்திருந்த சுபசெய்தி குடும்பத்தில் உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். திடீர் ஆன்மீக பயணங்கள் உண்டாகும். தேடுதல்கள் அதிகமாகும். கலைத்துறை மூலமாக எதிர்பார்த்த வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். கலைஞர்களுக்கு இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். கடன் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொடர்பால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இன்று மனமகிழும் விதமாக புதிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். தொழிலுக்காக புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுவீர்கள். இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். மனைவி வழி அல்லது கணவன் வழி சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அரசு தொழிலில் ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஆதாயமும் உங்களுக்கு வந்து சேரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உண்டாகும். தாயாரின் சொத்தும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். வாகனம் வாங்குவதற்கு நீண்ட நாளாக காத்திருந்த உங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் வந்து சேரும். புதிய வீடு கட்டும் முயற்சி வெற்றி பெறும். இன்று நண்பர்கள் வழி எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலன் அளிக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். திடீர் பயணங்களால் உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். எதிரிகளின் தொல்லைகள் முறியடிக்கப்படும். உடல் உபாதைகள் சற்று அலட்டும். திடீர் தலைவலி மற்றும் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். தூக்கம் சரிவர இல்லாமல் சற்று தவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எனினும் கவலை வேண்டாம்.
இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று அனைத்தும் நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும். இன்று மனதிற்கு அமைதி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.